ஓய் மியா, என்ன மியா பண்ற? மியா மியா, ஓய், எல்லா பபிள் ராப்பையும் பிச்சு போட்டுட்டு இருக்க நீ. வா வெளியே வா, பின்னாடியே போவாத, வா வெளியே வா. வா இங்க வா, இங்க வா, வா வெளியே வா, வா போ, அங்கேயே நான் போகிறேன், பாய். பல்லியோட வால் பாருங்க, டேஸ்ட் போக போக குட்டி ஆகிட்டே போகுது. மியா மியா மியந்தா, பலி கொடு, பலி கொடு, பலி கொடு, பலி கொடு. இந்த மியா பாருங்க விளாட்றேன்னு இல்லை பல் வச்சு இழுத்து இழுத்து பிச்சுட்டா. இது வந்து அவன் நெயில்ஸில் ஓட்ட போட்டது, இதுவுமே வந்து பல்லால் இழுத்து பிச்சது. ஸோ இந்த மாதிரி வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் பிச்சுட்றாளா, அதுதான். இது வந்து நம்ம பெட் ஸ்ப்ரெட்க்கும் உள்ளே போடுற அந்த பெட்க்கு ஒரு கவர் ஃபுல்லாக ஜிப் போட்டு போடுவோம்ல, அதுதான். ஸோ இது வந்து அவன் நிறைய பிச்சுட்டா, அதனால நான் இதே போட்டிருக்கேன். சரி புதுசு போட்டு போட்டு பிச்சுட்றா அப்படின்னு. ஸோ நான் இதே போட்டு இதிலே படுத்துட்ருக்கேன். ஏன் நீ தானே பிச்ச எல்லாமே? ஹேய், நீ தானே பிக்கிற எல்லாமே? பெட் ஸ்ப்ரெட்டில் ஓட்ட போடுறதுலாம் யார்? மியா நீ தானே? பெட் ஸ்ப்ரெட்டில் ஓட்ட போடுறது, என் கையில் ஓட்ட போடுறது, விடாமல் கடிக்கிறது. என்ன இது, என்ன பிரச்சனை உனக்கு? போ. ஹேய் 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 ஏய், யோ இங்கே பாருங்க பாருங்க, யோ யோ, என்னையா நீ, என்னையா பிரச்சனை உனக்கு? மியா என்ன மியா பிரச்சனை உனக்கு? ஹாய் 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 ஹாய். இது வந்து நான் மியாவுக்கு தான் கர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் கர்ட் போட்டு 2 ஸ்பூன்ஸ் தண்ணி ஊற்றி இவளுக்கு நான் டெய்லி மார்னிங் பயங்கரமாக விளையாடினதுக்கப்புறமா கொடுப்பேன். இது வந்து கிரேட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ அதுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுனால மூச்சு வாங்குது. ஸோ அதுக்காக மட்டும் இல்லை, இந்த வெயிலில் வந்து சில கேட்ஸ் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கர்டில் நல்லா வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. மூச்சு வாங்குதா? யாரும் நான் அவ்வளோ ஓடி ஓடி விளையாட சொன்னது? நீயா? யாருக்கு மூச்சு வாங்குது? பாப்பாவுக்கு மூச்சு வாங்குதா? யாருன்னு ஓட சொன்னது? பாப்பா கக்கா மேலே கர்ட் வச்சுருக்கேன், போய் குடி. சரியா? நான் இருக்கும்போது தான் நீ குடிக்க மாட்டியே, திமிரு பிடிச்சவன். எப்பவுமே நான் கர்ட் வச்சா நான் இருக்கும்போது அவள் குடிக்கவே மாட்டான். நான் எப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும், நான் கீழே அந்த டோரோட கேப்லேருந்து பார்ப்பேன், அப்போ தான் வந்து போய் குடிப்பா. திமிரு திமிரு திமிரு. இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டேன். இது வந்து 3 அரிசி மிக்ஸ் பண்ண ஒரு கஞ்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நான் ரோஸ்டட் பீனட்ஸ் கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை டெய்லி vlog. நான் வந்து மார்னிங் 6 to 8 o'clock வரைக்கும் மியாவோட விளையாடினதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வந்து ஒரு 8 o'clock 8:30 அந்த மாதிரி வந்து தூங்கிட்டேன். செம்ம தூக்கம், நேற்று நைட்டு வந்து ஒழுங்காக தூங்கலையா. ஸோ 8:30 அந்த மாதிரி தூங்கிட்டேன். 10:30 அந்த மாதிரி தான் ஏஞ்சிருப்பேன். ஏஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு திருப்பியும் நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறமா சும்மா கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான், நேற்றே போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் நேற்று போகல. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்து லைட் ஹவுஸ் போகலாம், அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் தான் பிளான் வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வெதரில் வந்து மழை இருக்கும்னு 10 o'clockலேருந்தே மழை இருக்கும்னு வேறு போட்டிருந்தாங்க. 80% போட்டிருந்தாங்க. ஆனால் 10 o'clock மழை வரல, 11 o'clock மழை வரல. இப்போ 12 o'clock ஆக போகுது, 11:56 இப்போ டைம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% இருந்துச்சு, ஆனால் இப்போ 90% மாற்றிட்டாங்க.
ஆனால் இப்போ 12 o'clock ஆகுது, இப்போ வரைக்கும் மழையே இல்லை. 12 o'clock 30% மாற்றிருக்காங்க. மழையே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப க்ளவுடியாக வந்து புழுக்கமாக இருக்குது. மழையே வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் போவோம். மழை வந்துச்சுன்னா வீட்டிலே வந்து வெதரை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அண்ட் நான் லாஸ்ட்டாக vlog எடுத்து ஆல்மோஸ்ட் 10 days கிட்ட ஆகுது. ஆனால் எனக்கு நிறைய நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி உட்காந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு 4 to 5 kgs வந்து கம்மி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 week-ஆக நான் சாப்பிட்ற குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ளஸ் கொஞ்சமாக ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். அந்த மாதிரி கம்மி பண்ணி சாப்பிட்டு எனக்கு 63லேருந்து 61 வந்துடுச்சு. நான் வந்து அடுத்தடுத்த vlogல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த ஜர்னி எப்படி போகுதுன்னு. அண்ட் நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் சாப்பிட்டேன்ல, அப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு 5 days பிஃபோர் நான் இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல் தான் வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. இது பேர் என்னென்னா வாட்டர்மெலன் ஷேவ்ட் ஐஸ். இது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வாட்டர்மெலன் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலனை வந்து ஃபியூ ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வந்து மினிமம் 3 hours நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் நான் காமிக்கிறேன். ஆனால் இதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஸோ பண்ணனா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அண்ட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வாட்டர்மெலன் மட்டும் ஒரு 4 slices எடுத்து ஃப்ரீசரில் போட்டுட்டு வந்திருக்கேன். நான் வந்து 12-20 அந்த மாதிரி வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அவங்க வந்து 3 hours மினிமம் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து மேக் லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஸ்வாட்ச் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன்ல, என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு ஸ்வாட்ச் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து எங்கிட்ட இருக்க எல்லா ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக்ஸையும் இதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எங்கிட்ட லிப் கிரையான் அண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து லைட் ஹவுஸ் போட்டிட்டேன் கீழே. லைட் ஹவுஸ் போகிறேன். போகலனாலுமே நான் இன்றைக்கி எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி எடுக்கிற மூட் இல்லை. சரியா, நான் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரியே வந்து கீழே வந்துட்டேன். இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. எனக்கு செம்மையாக போர் அடிச்சது. நான் என்ன பண்ணேன், மித்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னுமே சேல் போயிட்டு தான் இருக்குது. சரி ஓகேன்னு பாடிகான் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன். ஒரு 6 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 6 days முன்னாடி நைக்காவில் ஒரு பாடி லோஷன் போட்டிருந்தேன்னா அதுவுமே வந்து இன்றைக்கி டெலிவர் ஆகுது. ஸோ அது வரும்போதும் நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் வாங்கினதே ஒரே ஒரு பாடி லோஷன் தான். அதுவுமே வந்து 350-400 தான் சம்திங். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு குட்டி லாங்காம் பர்ஃப்யூம் சாம்பிள் தராங்க, ப்ளஸ் ஒரு குட்டி மாய்ஸ்சரைசர் தராங்க. இதுதான் வந்து டெட்டி. நிறைய பேருக்கு தெரியாது, இவனோட நேம் தான் வந்து என்னோடய கையில் நான் வந்து டேட்டூ போட்டிருக்கேன். ஸோ he passed out in the year 2022 June 2nd அன்னைக்கு. ஸோ 2 years ஆகுது முந்தானத்தோட. லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து டைம் 2 o'clock கிட்ட ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் மழையே வரல. இப்போ தான் நைக்காவோட பார்சல் டெலிவர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே டைம் 2:45 ஆகுது. நான் 3 o'clock வேறு லைட் ஹவுஸ் போகணுன்னு நினச்சேன். கண்டிப்பாக அது முடியாது. 4 o'clock தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்சல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஸ்பீடாக போய் கிளம்பிட்டு லைட் ஹவுஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 o'clock ஆகிடும். சரி, இதுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்கட்டும். ஒரே ஒரு பாடி லோஷன் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு 2 ஃப்ரீ வேறு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குட்டி சாம்பிள் சைஸ் தான். நான் வந்து நிவ்யாவோட பாடி லோஷன் நேச்சுரல் க்ளோ செல் ரிப்பேர் வித் SPF 15 இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு என்னெல்லாம் ஃப்ரீ கொடுத்தாங்க தெரியுமா நைக்காவில்? குட்டி பாடி லோஷன். இது வந்து 50 ml தான் இருக்குது. இது வந்து சேம் ரேஞ்ச் கிடையாது. இது வந்து ஆலோ ஹைட்ரேஷன் 5-in-1 கேர்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ரீ. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போதுலாம் எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் லாங்காம் ஐடோலோட சாம்பிள். சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 1.2 ml தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பட் நான் இதை வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னைக்கா ஸ்பெஷலாக போடணும்னு நினச்சேன்னா அப்போ நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து ஸ்பீடாக போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து லைட் ஹவுஸ் கிளம்பணும். ஆல்ரெடி ஒரு 3 o'clock கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 3 o'clock வீட்டிலேருந்தே கிளம்பணும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து இன்னும் கிளம்புறதுக்கே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பீடாக போய் குளிச்சுட்டு அட்லீஸ்ட் 4 o'clock நான் போகணும். இப்போ வரைக்கும் மழையே பெய்யல. 90% இருந்தது, இப்போ வந்து 40% போட்டுட்டாங்க. ஸோ இந்த வெதரை நம்புறதெல்லாம் வந்து வேஸ்ட். இப்போ நான் வந்து கிளம்பி போகிறேன். பாய். அவ்வளோதான், நான் கிளம்பி முடிச்சிட்டேன். ஒரு பிளெயினான ஒரு டாப் அண்ட் ஒரு ரிப்டு ஜீன் தான் போட்டிருக்கேன். ஸ்வேதாவும் வந்துட்டான். நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோ பார்க்குறீங்களா? ஹாய் ஹாய்.
ஓகே நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய். அண்ட் நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் ஒரு செப்பரேட் வ்ளாகாக தான் பார்ப்பீங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது சொல்லணுன்னு தான் மறந்து போயிட்டேன். இதுதான் லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். நல்ல வேலை வெயில் இல்லை. இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியோட நியூ லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் ஏறி போயிட்டு எப்படி இருக்குன்னு மேலேருந்து டாப் வியூ உங்களுக்கு காமிப்போம். இதுதான் நம்மளோட வியூ. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு ½ கிட்ட மேலே நின்றுட்டு வியூலாம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அண்ட் லைட் ஹவுஸ் வீடியோ வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் பார்ப்பீங்க. நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன். நான் வந்து செப்பரேட் வீடியோவை வந்து ஃபுல்லாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட ப்ரைமரி ஸ்கூல். 4th நான் இங்கே தான் படித்தேன். இப்போ நாங்கள் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக கேபிஎஸ் தான் போயிட்டுருக்கோம். வேவ்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வருது. அதிகமாக வந்துச்சுன்னா நான் ரிவர்ஸ்லேயே ஓடிடுவேன். அந்த சைட்லாம் ரொம்ப க்ரௌடராக இருக்குது. ஸோ அந்த சைட்லாம் போகல. இங்கே யாருமே அவள் தைரியமாக முன்னாடி போகிறா. பட் நான் போக மாட்டேன். ஏய் வருது. ஏய் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு. தூக்கி போட்டு போனே இல்லாம செம்ம ஃபோர்ஸாக வந்துச்சு. நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்த ஹார்பர் வந்து அங்கே இருக்கு பாருங்க. அதுதான் ஜீன்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. பரவாயில்ல, போகிறப்ப காஞ்சிரும். வருது வருது வருது. ஆனால் இது அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை. இது ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் ஐயோ எவ்வளோ தூரம் நனைஞ்சிருச்சு. நாங்கள் கேபிஎஸில் நல்லா காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காரலாம் தான் நினச்சோம். பட் இந்த ஸ்வேதானால தான். இவ தான் வந்து ஆசை கிளப்பி விட்டுட்டா. அவள் மட்டும் தண்ணியில் போய் நின்று. ஸோ நானும் வந்து நின்னேன். பட் என்னோடய பேண்ட்டை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஈரமாயிடுச்சு. பட் இன்னைக்கு பீச்சுக்கு வர்றது எங்களுக்கு பிளானே இல்லை. வெறும் லைட் ஹவுஸ் போகிறது தான் பிளான். நாங்கள் லைட் ஹவுஸ் போயிட்டு டேரெக்டாக பீச்சுக்கு போகிறது தான் ஃபர்ஸ்ட் எங்களோட பிளானே. அதுக்கப்புறம் தான் கேபிஎஸ் போயிட்டு காஃபி குடிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு அங்கே மட்டும் போகிறது இல்லாமல் பீச்சுக்கும் வந்துட்டு காலெல்லாம் ஃபுல்லாக நினச்சிட்டு இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் மண்ணில் நடந்து போனோம். கால் ஃபுல்லாக மண் வச்சுருக்கோம். நாங்கள் அங்கேருந்து தான் நடந்து வந்தோம். இப்போ நான் ஒரு 20 minutes முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பொண்ணு பாருங்க பள்ளி பார்த்து சுற்றிட்டு இருக்கா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்றியா நீ? நல்லா மழை வரும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு லைட்னிங். மியா வா உள்ள ஓடிடலாம். மழை வரப்போகுது. மியா முடிவா சிச்சோ. கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்குது ரொம்ப நேரமாக. ஆனால் மழை வர இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நான் உள்ளே ஓடிட போகிறேன். மியா ஓடி வா. வெய் ஹேய் வா 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 ஓடிடலாம் வா. இப்போ தான்டா நீ விளாடுவ. பாருங்க எப்படி இருக்கு க்ளவுட்ஸ்.
எனக்கு இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து பயமாக இருக்குது. நான் உள்ளே போகிறேன். மியா வா, ஓடிடலாம் வா, உள்ளே ஓடிடலாம் வா. வா வா வா, பயமாக இருக்குது வெளியே பார்க்க. உள்ளே ஓடிடலாம் வா. ஆமாம் வா, பாப்பாக்கு எதாவது ஆகிட்ட போது வா. இறங்க வா, உள்ளே சமயமாக போய் போட்டு பிஸ்கி சாப்பிட்றியா நீ? வா வா, கொஞ்சமாக சாப்பிட, நம்ம கீழே ஓடலாம். அதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிடு. மழை வரப்போதுமையா? செம்மையா பயமாக இருக்கா பாப்பா? எப்படி தூங்குவேன் நைட்டு? தனியாக தூங்குவியா? செம்மையாக லைட்னிங் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கள? ஸோ இப்போ தான் நான் கீழே வரேன். இன்னும் மழை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மழை வருமானு தெரியல, பட் வந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ கண்டினியூஸாக லைட்னிங் பார்த்ததே இல்லை. நான் எத்தனைக்கும் டைம் லேப்ஸில் கூட வைக்கலாம், ஆனால் இவ்வளோ கண்டினியூஸாக 1 செகண்ட்க்கு வந்து லைட்னிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த இப்போ கூட கண்டினியூஸாக இருக்குது. நான் தான் பயந்து போய் மேலேருந்து ஓடி வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ பெய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்றைக்கி மத்தியானம் வாட்டர்மெலன் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வந்து 3 o'clock நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியே கிளம்பி போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ டைம் 8:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்படி தான் இருக்குது. நான் இப்போ இது எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் நாளைக்கு தான் வந்து பண்ண போகிறேன். அப்படியே மூடி திருப்பி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். டின்னருக்கு வந்து நான் தோசை அண்ட் பீனட் சட்னி தான் சாப்பிட்றேன். நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வாட்டர்மெலன் ஷேப்ட் ஐஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து மேலே நான் மியா எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ தான் லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. இப்போ டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். நான் வந்து ஒரு 7:30 7:45 இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சேன் அந்த லைட்னிங் வீடியோ. ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. ஸோ மழை வந்து கண்டிப்பாக வராதுன்னு நினைக்கிறேன் நிறைய. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே போனதுனால எனக்கு கொஞ்சமாக கால் வலிக்குது. அந்த நிறைய ஸ்டெப்ஸ் லைட் ஹவுஸில் ஏறி இறங்கணும்ல, ஸோ அதனால கால் கொஞ்சமாக வலிக்குது. இன்றைக்கி நைட் தூங்கி எழுந்தா நாளைக்கு மார்னிங் சரியாயிடும். அண்ட் இன்றைக்கி நான் என் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய், குட் நைட்.